அநேகமாக இந்த பைபிள் என்று சொல்லி வாசிக்கிறார்களுக்கு வேத புத்தகம் சாங்க கிறிஸ்டியன் என்றுதான் தெரியும். கிறிஸ்தவர் அல்லது நான் ஒரு கத்தோலிக்கம், மெத்தடிஸ்ட், ஆங்கிலிக்கன், சிபிஎம் அப்படி என்றுதான் தெரியும். ஆனா அவங்களோட நிலைமை என்னன்னு தெரியாது. தாங்கள் வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று தெரியாது. அநேகமானவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று தெரியும் அல்லது சபையின் பெயரை சொல்லி கத்தோலிக்கன், மெத்தடிஸ்ட், ஆங்கிலிக்கன், சிபிஎம் அப்படி என்று தெரியும். அதுக்கு மேல் மிச்சமா 100% என்று சொல்லவில்லை. அநேகமானவர்கள் தங்கள வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையின் நிலைமை they don't know. புறஜாதியார் அறிவுந்த தேவனை அறியாதவர்கள், அவருடைய மகன் இயேசுவை அறியாதவர்கள், அவர்கள் ஜீவிக்கிற அதே பிரகாரம் அதே நிலையில அதே குருட்டாட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தாய்மார், தகப்பன்மார், திருமணமான ஆகாதவர்கள், வாலிபர்கள், boys, girls, they don't know about their life. அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக மனிதன் பிறக்கிறான். ஆதாமின் வாழ்க்கையோடு ஏறுவது மதத்திலே இருந்து கொண்டு கிறிஸ்தவமாயும் இருக்கட்டும், இயேசு கிறிஸ்து என் இரட்சகர், செத்தபின் மோட்சம் எப்படியாய் நம்பி பல பொய்களை நம்பி 1008 செய்து கொடுக்கிறார்கள். எவனாயும் இருக்கட்டும், இந்தியாவோ ஸ்ரீலங்காவோ வாரதுக்கு கேட்கப்பட்டியான் அங்க ஆராய்ஞ்சு பார்த்து படிக்கிறதுக்கு வெளிச்சம் இல்லை.
வாழ்க்கையை அடைந்தவர்கள், அதாவது இயேசுவின் வாழ்க்கையை மட்டுமே வேத வாக்கியங்களை ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு பார்ப்பார்கள். அநேகமானவர்களின் நேரமில்லை. எப்படியாவது தவண்டடிச்சு மோட்சம்ங்கிற ஒரு இடத்துக்கு போனா சரி, ஒப்பிட்டு பார்க்கவும் தெரியாது. வெளிச்சம் என்னமாகி உள்ளே வரவில்லை. எப்படியாய் நான் பேசும் பொழுது இயேசுவா சந்தித்த போதகர்கள், வேதபாரகர், பரிசேயர், சதுசேயர், தேவனுடைய வார்த்தை இருதயத்திலே இல்லாதவர்கள், பிசாசின் வஞ்சிப்பினால் தாங்கள் தேவனுடைய ஊழியர்கள் என்று நம்பி குருட்டாட்டத்தில் இருக்கிறவர்கள், வழிநடத்துகிறவர்கள் அப்படி இருந்தால் முட்டாள்கள், புடையன் பாம்புகள், குருடர்கள், மாயக்காரர்கள், இந்த 4 பெயர்களும் இயேசுவா இவர்களுக்கு கொடுத்தார். 4 பேர். அவர்களும் ராஜ்யத்துக்குள்ளே போவதில்லை. போகிறவர்களை விடாமல் கதவை மூடுகிறார்கள். இன்றைக்கு அதை அடிப்படையாக வைத்து அவர்கள் யூதர்கள், கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட காட்டொலிவமான கலைகள் நல்ல ஒலிவ மரத்தோடு ஒட்டப்பட்டால் எவ்வளவு அது வெளிச்சம் அடைந்தவர்கள், இயேசுவின் வாழ்க்கையை பெற்றவர்கள். மறுபடியே ஆதாமின் மூலம் இந்த வஞ்சிப்பான ஏமாற்றத்தில் முடிகிற இந்த வாழ்க்கை எந்த ஒரு ஆவிக்குரிய சபை எனப்பட்ட ஒரு கூட்டத்தில் இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்கே நீ ஆதிச்சபை என்று சொல்லலாம், ஆவிக்குரிய சபை, ஃபுல் காஸ்பல் சபை, அதை இதண்டு உன்ன சபையை புழுகலாம். ஆனால் இந்த வாழ்க்கையிலே மனுஷனுக்கு வெளிச்சமாகிய இயேசுவின் வாழ்க்கை அது உள்ளே வராவிட்டால் இயேசுவின் வார்த்தையின்படி நரக பாதாளம். நான் சொல்வது உண்மை என்று எடுக்கவே உனக்கு வெளிச்சம் தேவை. வெளிச்சம் இல்லாமல் நீ எடுக்க மாட்டாய்.
சில வேளை தொப்பிய காணவே உனக்கு ஃபியூஸ் பறக்கும். அப்படி பறக்கிறார்கள் இருக்கிறாங்க. இருந்தாங்க இருக்கிறாங்க. ஆதாமின் முரட்டாட்டத்தின் மூலம் மனித குலம் அனைத்துக்கும் மரணம் வந்தது. Now, அதிவேந்த தேவன் மனிதனை சிருஷ்டித்த நேரம் ஒரு கட்டளை மட்டும் கொடுத்தார். அதை மீறினார்கள். ஏவாள் வஞ்சிக்கப்பட்டால் 98% கிறிஸ்தவ சபைகள் எனப்பட்ட கூட்டங்கள் இன்று வரை வஞ்சிக்கப்பட்டு இருக்கிற மாதிரி அவன் சொன்னதை நம்பினார்கள். பாம்பு சாகவே சாவதில்லை. தேவன் சொன்னான், சாகவே சாவீர்கள், சாப்பிடும் நாளில் சாகவே சாவீர்கள். இன்று வரை மனுஷனுக்கு வெளிச்சமாகிய தேவனுடைய மகன் இயேசு கிறிஸ்துவின் இயேசுவ மெஷாயா அவருடைய வாழ்க்கை, அவருக்குள் வாழ்க்கை இருந்தது. அந்த வாழ்க்கை உலகத்தில் வந்த எந்த மனுஷருக்கும் வெளிச்சம் ஒளியாக இருக்கிறது. கிறிஸ்தவம், கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்தவர்கள் என்ற சொல் வந்து குருட்டு வவாலுகளாக மாற்றி போதகர்களையும் மேய்ப்பர்களையும் தாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை தெரியாது. அந்த இயேசுவை சந்தித்த போதகர்களை போல அவர்களின் எண்ணம் அப்படியா இருந்தது. தாங்கள் தேவனுடைய ஊழியக்காரர், தேவனை அறிந்திருக்கிறார்கள். இயேசுவா வஞ்சிப்பானவர். அவர் பிசாசுகளை அது உயர்ந்த தேவனாகிய அவரது தகப்பன் அவருடைய ஆவியினால் துரத்தும் நேரத்தில் பேயினால் துரத்துகிறார் என்று சொன்னார்கள். ஏன்? அவர்களுக்குள் வாழ்க்கை இல்லை. இயேசுவின் வாழ்க்கை இல்லாத இந்த போதகர்களை போல இன்றைக்கு உலகெங்கும் சபைகளிலே இந்த போதகர்களை போல போதகர்கள், மேய்ப்பர்கள், கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
அவரது வாழ்க்கை மனமே கிடையாது. போய் உட்கார்ந்திருப்பார்கள் கிரைஸ்தவ மண்டபத்து ஒன்றிலே. கொடுக்கிற வார்த்தை முதலாவது அந்த ஊழியக்காரன் மேய்ப்பனோ டீச்சரோ யாரோ அவராலே அழைக்கப்பட்டு இருக்க வேண்டும், அல்லது அவருடைய வார்த்தையை கொடுக்க முடியாது. This is the biggest problem. நான் அழைக்கவில்லை, இவர்கள் ஓடினார்கள். எரேமியா சொல்றார், என்னுடைய வாயினாலே ஜனங்களுக்கு தேவையான வார்த்தையை பெற்றுக்கொண்டிருந்தால் அவர்கள் அதை கொண்டு போய் அவர்கள் மனம் திரும்ப சொல்லியிருப்பார்கள். தாங்கள் எந்த நிலையிலே இருக்கிறார்கள், எப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று ஆராய்ந்து பார்க்காமல் ஏதோ கிழமை தோறும் செய்தியை பிரசங்கத்தை கேட்கிற மாதிரி கேட்டு சில பைபிளும் கொண்டு வர்றதில்லை. கொண்டு வந்தார்கள், நோட் காப்பி கொண்டு வர்றது இல்லை. எவ்வளவு ஒரு உதாரணம்! அந்த மன்னாவை மேலே இருந்து போட பண்ணி ஒவ்வொரு நாள் காலையிலும் ஓய்வு நாளை விட அவர்கள் போய் அதை புறக்க வேண்டும். மனுஷனுக்கு தேவையான சாப்பாடு, தேவன் கொடுத்த சாப்பாடு, இந்த மன்னா அவருடைய வாழ்க்கை கொடுக்கும் வார்த்தைகளுக்கு ஒப்பாக இருக்குது. என்ன படிப்பிச்சார்? மனுஷன் வரும் வயிற்று உணவினால் மட்டுமல்ல, அவருடைய வாயினின்று புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழ்வடைவான். இந்த வெளிச்சம் இல்லாதவர்கள் லட்சம் லட்சம் லட்சம், ஆயிரம் அல்ல, கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். மன்னாவை குறித்து உலகெங்கு அவன் சொல்ற கேட்டு, இவன் சொல்ற கேட்டு, ஏஞ்சல் டிவியை பார்த்து இந்தியக்காரர்கள் இலங்கையிலும் வேறு இடங்களில் எவன் பிரசங்கப்பட்டு அதை கேட்டு கடை சாப்பாட்டை சாப்பிடுற மாதிரி. இயேசுவ வடிவ சொன்னார், எதை கேட்கிறாய் கவனமாகிரு, எப்படி கேட்கிறாய் கவனமாகிரு. யூடியூப்ல யார் வந்தாலும் சரி, குருட்டாட்டத்தில் இருக்கிறவர்கள் கஞ்சல் சாப்பாடு
சாப்பிட்டு பழகினவர்கள் they don't mind. யார் இது எப்படி இது வேத வாக்கியங்களோடு சரியா? அதை பற்றி அக்கறை வாடுறதுக்கு வாழ்க்கை இல்லையே. இயேசுவின் வாழ்க்கை அது வாரதுக்கு இயேசுவின் வெளிச்சம் அவரது பிரசன்னம் உள்ளே வர வேணும். அதன் பிறகு கீழ்ப்படுகிறவர்களுக்குத்தான் தேவனுடைய வார்த்தையை இயேசுவின் சொற்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு மட்டும்தான் பரிசுத்த ஆவியாகிய தைரியமானம் கொடுக்கப்படுகிறது. ஒரே ஆவியாக, மற்றவர்களுக்கு அல்ல. அது தெரியாது. ஆரோ ஒருவன் வேணாம் அதுக்குள்ள போக எப்படி அந்நிய பாஷை பேசுறன்னு சொல்லி கொடுக்கிறான் வெள்ளைக்காரன். என்ன பைத்தியம்! அந்நிய பாஷை என்னன்னு தெரியா? தோத்திரம் 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 இதான அறிஞ்சது. அப்போது 5:32 தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவி எல்லாருக்கும் என்று இருக்கா? தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு கீழ்ப்படுகிற ஒரு போதனையே இல்லையே. எங்க இருக்கு? வெள்ளக்காரன் ஊதி விட்டான் தண்ட போய் அமெரிக்கா, கனடா and UK. We are living in the period of grace. இயேசு சொன்னதை பார்ப்போம். யோகானன் 14 யோகானன் 14 அதில் 15 பாப்பம். யோகானன் 14:15 யாரோட பேசுறார்? தம்முடைய சிஷ்யர்களோடு. விடை மாசலையும் விட்டு போட்டு வந்தாக்கள். வார்த்தையினால் பிடிபட்டவர்கள். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கட்டளைகளை கைக்கொள்ளுங்கள். கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படியின் நேரம் இயேசுவின் மேல் நாம் அன்பாய் இருக்கிறோம் என்பதை நிரூபிக்கிறோம். அன்பாயிருந்தால் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். அதுக்கு பிறகுதான் 16வது வாக்கியம் வருது. 15க்கு பிறகு யாருக்கு சொல்லப்படுகிறது? இயேசுவா
கீழ்ப்படுகிறவர்களுக்கு. அப்படி அவரது வார்த்தையை கீழ்ப்படிந்தால் நான் டேடியை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படிக்கு உண்மையின் ஆவியாகிய வேறொரு செயலவரவை அவர் உங்களுக்கு கொடுப்பார். இயேசுவா அவர்களுடைய ஆறுதல் படுத்துகிறார். இயேசுவுக்கு உள்ளாக அதி உயர்ந்த தேவன் தேற்றரவாளனாக இருந்து அவர்களை பலப்படுத்தி பேசிக்கொண்டிருக்கிறார். இப்ப வேறு ஒரு தேற்றரவாளன் அவரை போல மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவா மெஷாயா தாமே மரித்து உயிர்த்தெழுந்தது இயேசுவா அது உயர்ந்த தேவன் அவரை பெற்றெடுத்தார். உயிர்த்தெழுந்த நாள் நீர் என்னுடைய மகன் என்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். இன்னும் ஒரு தேற்றரவாளன் இயேசுவாவே தான், வேறு யாரும் இல்லை. அது உயர்ந்த தேவன் அவர் தேற்றரவாளன், the Holy Spirit. 2 கொரிந்தியர் 1:4 தொடக்கம் வாசிக்கலாம். தேவனாலே அது உயர்ந்த தேவன் இயேசுவின் டாடி எங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆறுதல், கம்ஃபர்ட், எந்த உத்தரத்திலாகிலும் ஆகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உத்தரங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். அப்படியெனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு நிச்சயமாக பாடுகள் உண்டு, பிரத்யேகமான பாடுகள் உண்டு. பேயை தொடர்ந்து எதிர்த்து கொண்டே இருப்பான். மற்றவர்களுக்கு உலக பாடுகள், இந்த உலகம் சாபத்துக்குள்ளாய் கிடக்கிறது. ஆனால் கிறிஸ்துவனுடையவர்கள், அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு, அவரை நாளாந்தம் பின்னுக்கு போகிறவர்கள் நிறைய பாடுகள் உண்டு. அப்படி அவரோட கூட பாடுகள் பட்டவர்கள் தான் ராஜ்யத்துக்காக அவரோட கூட ஆளுகையும் செய்வார்கள்.
அது இம்பார்ட்டன்ட் ஸ்கிரிப்சர். ரெண்டு 12 அவரோடு கூட பாடுகள் பட்டால் அவரோட கூட ஆளுகை செய்வோம். அவரை மறுதளித்தால் எப்படி மறுதளிக்கிற கீழ்படியாமல் உண்மைக்காக சாட்சியாகி இராமல் வரப்போது பிரச்சனை. அநேகமாக அடுத்த வருஷம் ஒரே மாதம் ஒரே சமயம் ரிலிஜன் என்ற பாடம் ஒன்றாயிருக்கும். அதை பின்பற்ற முடியாது. இயேசுவா அவரும் இல்லை, ஒன்றும் இல்லை. சாம்பிராணி சாம்பாரு. இயேசுவாவுக்கு பின்னாலே போகிறவர்களுக்கு நிறைய பாடுகள் உண்டு. ஆனாலும் அவைகளுக்கூடாக தைரியமானும் எங்களை ஆறுதல் படுத்துவார்கள். ஒன்று யோஹானன் 2:1 தேற்றவாளன் பரக்ளீட்டோஸ் இன்னும் ஒரு ஆளை என்ன போல் இன்னும் ஒருவரை உங்களுக்கு தேவன் கொடுப்பார் என்று சொன்னது. அந்த அதிலே நீதிபரன் என்று போட்டிருக்கிறது. அட்வொகேட் பரக்ளீட்டோஸ் யார் இது? இயேசு கிறிஸ்து. பரிந்து பேசுகிறவர் இயேசு கிறிஸ்து. ஓகே, ஆதாமின் மூலம் மரணம் வந்தது. சாப்பிட்ட நாளில் சாகவே சாவீர்கள். தேவன் எப்படிப்பட்ட மரணத்தை சொன்னார்? இதை சாப்பிடும் நாளில், the day you eat, you shall surely die. செத்தார்களா? ஆம். உடல் வருஷங்கள் சென்றது சாகிறதுக்கு. காயின் ஆபேலை கொண்டான், அவன் செத்தான். சரீர மரணம். இதை சொல்லவில்லை. அதி உயர்ந்த தேவன் சாப்பிடும் நாளிலே சாகவே சாவீர்கள். புதர் ஸ்கிரிப்சர். நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் பழத்தை சாப்பிட வேண்டாம். அதை சாப்பிடும் நாளில் அந்த சொல்ல பார்த்தனியா நாளில் ஹைலைட் நாளில்
சாகவே சாவாய். எந்த சாவை குறித்து, எந்த மரணத்தை குறித்து தேவன் சொன்னார்? உடல் மரணம்? நோ, நோ. அப்படியானால் 2 பேரும் ஜீவத்திருக்க வேணும். கொல்லப்பட்ட ஆபேலை போல அவன் உடலை மறித்தான். காயின் கொலை செய்து. அப்படியானால் விலக்கப்பட்ட அந்த மரத்தின் பழத்தை சாப்பிட்ட நாளிலே அவர்கள் சாகவில்லையே. தேவன் சொன்னார், நாளில் சாவீர்கள். சாவு என்று சொன்னால் ஆழமான அர்த்தம் பிரிவு, செப்பரேஷன். எவள் சாப்பிட்டால் ஆதாமுக்கு முதல் பாம்பை நம்பி தன்னோடு நின்று கொண்டிருந்த ஆதாமுக்கு புருஷனுக்கு கொடுத்தாள். அவனும் சாப்பிட்டான். அவன் சாப்பிட்ட நேரம்தான் அவர்கள் 2 பேருடைய கண்களும் திறக்கப்பட்டது. எந்த கண்கள்? உள்ளான கண்கள், மாமிச கண்கள் மூலமாக தாங்கள் நிர்மாணமாக இருக்கிறதை கண்டார்கள். அவர்கள் தேவனை குறித்த அறிவு அதில் இருந்து பிரிக்கப்பட்டார்கள். நன்மை தீமை அறிய தக்க மரத்தின் பழத்தை பாம்பின் சொற்களால் கேட்டு சாப்பிட்டு தேவனை விட்டு பிரிக்கப்பட்டு உள்ளே செத்தவர்களானார்கள். They died inside. அந்த நாளிலே இனந்தெரியாத பயம் அவர்களை பிடித்துக் கொண்டது. தேவனுடைய குரலை கேட்க முடியவில்லை. பயந்தார்கள். தங்கள் நிர்மாணத்தை இலைகளால் மூடிக்கொண்டார்கள். அந்த இலைகள் தான் மதங்கள். ஒவ்வொரு மதமும் தங்கள் விருப்பப்படி பாவங்களை மூட பார்க்கிறார்கள். தேவனுக்கு பிரியமாயிருக்க no way. சாப்பிடும்
நாளிலே சாகவே சாவீர்கள் என்று தேவன் சொன்னபடி உள்ளே பிரிவு வந்தது. மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையிலே பிரிவு, அதுக்கு பேர்தான் மரணம். அவர்கள் உள்ளே செத்து போனார்கள். ஆதாமின் வம்ச வழியிலே மனுஷகுலம் பெருகியது. அதே செத்த நிலையிலே ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கிறது. ஆதாமின் வாழ்க்கைக்குள்ளாக தேவனை அறியாத குருட்டாட்ட வாழ்க்கைக்குள்ளாக ஒவ்வொரு குழந்தையும் பிறந்து இன்றைக்கு உலகெங்கும் தேவனுடைய வாழ்க்கையை இழந்தவர்களாகி வெளிச்சம் இல்லாதவர்களாகி ஆதாமின் செத்த வாழ்க்கை உள்ளே செத்து போனவர்களாகி ஏதோ குருட்டாட்டத்திலே தங்கள் தங்கள் வழிகளை ஆயத்தம் பண்ணினார்கள். தங்கள் தங்கள் மதங்களை. கிறிஸ்தவம் அதிலே உண்டு. தேவனுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் கிறிஸ்டியானிட்டி சம்பந்தம் இல்லை. No. No. செத்து போன நிலையிலே ஜனங்கள் பூமியிலே பெருக ஆரம்பித்து சிறுவயது தொடக்கம் முதியோர் வரை பொல்லாத சிந்தனைகளோடு ஜீவித்து தேவனுக்கு பிரியமற்றவர்களாகி மனுஷனை உண்டாக்கினதுக்கு அவர் மனவருத்தம் அடைந்து எல்லாரையும் அழித்து போட திட்டமிட்டார். அதுதான் நோவாவின் பெருவெள்ளம். என்னத்துக்காக அந்த ஆரம்ப புத்தகம் 6:5 மனுஷனுடைய கீழ்ப்படியாமையின் வாழ்க்கை அக்கிரமம் பூமியிலே பெருகிறது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றம் எல்லாம் நினைவு கற்பனை இமேஜினேஷன் ஒரே நித்தமும் பொல்லாதது என்று யாவே கண்டு உள்ளே செத்து போனான். ஆதாமின் வழியிலே மனுஷகுலம் பெருகி இன்று வரை இயேசுவின் வாழ்க்கை பெறாதவர்கள், புதிய ஆரம்பம் ஆரம்பிக்காதவர்கள், எப்படி பதவியிலே படித்த மேதையாக விஞ்ஞானியாக பெரிய பெரிய
ஆழமான அறிவுகளை பெற்றுக்கொள்ள தத்துவ ஞானிகளாக இருந்தால் என்ன, ஜனாதிபதிகள், பிரதம மந்திரிகள், கத்தோலிக்க சபையிலே வந்து போன பாப்பாண்டவர்கள், போப்ஸ், பிஷப்ஸ், கார்டினல்ஸ், எவருக்கு மனுஷனுடைய வெளிச்சமாகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை இல்லையோ, எந்த நாளிலும் அப்படிப்பட்டவர்கள் ஆதாமின் மரணத்தை அவன் மூலம் பெற்றுக்கொண்ட பிரிவு, உள்ளே இருள், அதை அணிந்து கொண்டிருக்கிறார்கள். வெளியே அவர்கள் சிலுவையை சுமக்கலாம், வெளியே அவர்கள் இந்த புத்தகத்தை வாசிக்கலாம், வெளியே பல சடங்குகள் செய்யலாம், பலவிதமான கிறிஸ்தவ கூட்டங்கள், சர்ச்சஸ் எனப்படுகிறவை. நான் சொல்வதை கேள். சொல்வது சரியா பிழையாண்டு ஆதாம் அவளை போல செக் பண்ணாத என்ன, இதன் மூலமாக செக் பண்ணு. இதுதான் ஒரிஜினல். தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டது. எழுதப்பட்ட ஒரு வாக்கியத்தோட இன்னும் ஒரு எழுதப்பட்ட வாக்கியத்தை செக் பண்ண வேண்டும், கூறாக்கி. அதைத்தான் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்திலே நாங்கள் மரணம் நீங்கி உள்ளே இருக்கிற செத்து போன நிலைமை நீங்கி வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறவர்கள் மட்டும் அறிந்து கொள்ளலாம். I don't know whether you know that. 1 கொரிந்தியர் 2:7 உலகம் தோன்றுவதற்கு முன்னே அதி உயர்ந்த தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். அதை இந்த உலகத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. Why? That dead. உள்ளுக்கு தேவனை விட்டு பிரிந்து, அவருடைய அறிவை விட்டு பிரிந்து அவர்கள் சாப்பிட்ட மரம் தவிர்க்கப்பட்ட மரம், நன்மை தீமை அறிய தகாத அந்த மரம். ஆரம்பத்திலே பிழை. They wanted the knowledge of Satan, knowing good and evil. சாத்தானின் அறிவை விரும்பினவர்களாய் அந்த பழத்தை சாப்பிட்டார்கள். உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் அவரை போல ஆவீர்கள். See this problem. பிரபுக்கள் ஒருவனும் அறியவில்லை. அறிந்திருந்தார்களேயானால் மகிமையின் எஜமானை அவர்கள், எஜமான்
இயேசுவ மரத்திலே அறைந்திருக்க மாட்டார்களே. யார் அறைந்தது? அறைந்தது யார்? அறைந்தது அந்த போதகர்கள், மேய்ப்பர்கள். Come on, use your brain. இவர்கள் தான் பிளான் பண்ணினார்கள். ஏன்? இவர்கள் உள்ளே செத்தவர்கள். இயேசுவா சொன்ன வார்த்தை படவில்லை. இன்றைக்கு அப்படியாய் செத்தவர்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். உலகெங்கும் தேசங்களிலே கிறிஸ்தவ சபை கூட்டம் என்கிற இடங்களிலே ஏராளம் ஏராளம் ஏராளம். அவருடைய வெளிச்சமாகிய வாழ்க்கை இல்லை. அதனாலே காதுகள் கடிக்க செய்திகளை கேட்க விரும்புகிறார்கள். தங்களை, தங்கள் பிள்ளைகளை, தங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற ஊழியர்களை தேடுவார்கள். இந்தியாவிலும் இலங்கையிலும் நிறைய உண்டு. மனுஷனை மையமாக வைத்த போதனைகளும் செய்திகளும். It's a fact. நீ உண்மையாக இருந்தால் இதை ஏற்றுக்கொள்வாய் அல்லது விடத்தான் வேணும். தன் வாழ்க்கையை விட்டுப்பட்டு வந்திருந்த பீட்டர் தேவதிட்டம் நிறைவேற பாதையிலே போய்கொண்டிருந்த யேசுவை நிப்பாட்ட பார்த்த அவர் என்ன சொன்னார்? எனக்கு பின்னால போ பிசாசு. சாத்தான் என்ற தமிழ் சொல் இல்லை. எபிரிய சொல் சட்டானஸ், எதிர்க்கிறவன். எதற்காக பின்னாடி போகும்படி சொன்னது? காரணம் சொன்னார். நீ தேவனுக்கு ஏற்றவைகளை யோசனை பண்ணாமல், மையமாக வைக்காமல், மனுஷனுக்கு ஏற்றவைகளை யோசிக்கிறாய். இன்றைய மதம் கிறிஸ்தவம் இதுதான். போதகர்கள் மனுஷனை மையமாக வைத்து பெரும்பாலானோர் செய்து கொடுக்கிறார்கள். அதைத்தான் ஜனங்கள் விரும்புகிறார்கள். தாங்கள் எப்படியாய் இந்த வாழ்க்கையை வெறுத்து அவருக்கு பின்னால் போய் ராஜ்யத்துக்கு ஏற்ற காரியங்களை கலப்பையிலே கைய வைத்து அந்த வேலையிலே ஈடுபட்டு இருப்போம். நோ நோ நோ, கேட்க மாட்டார்கள். நோ. ஏன்? செத்தவர்களாய் உள்ளே பாவம் அந்த பிரிவை கொண்டு வந்தது. மனிதன் செத்து போனபடியால் உள்ளே இயேசுவா சொன்னார், நானே வாழ்க்கை. யோகானன் 1ஆம் அதிகாரத்திலே 4வது வார்த்தை, அவருக்குள் வாழ்க்கை இருந்தது. அந்த வாழ்க்கை மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது. இப்ப இது இயேசுவை குறித்து சொன்னால்
ஆதாமுக்குள் மரணம் இருந்தது சாப்பிட்டதுக்கு பிறகு. ஓகே, அந்த மரணம் மனுஷருக்கு இருளாயிருந்தது. ஒவ்வொரு மனுஷனும் இருளினால் பிடிக்கப்பட்டு அந்த மரணம் சாவினாலே குருட்டாட்டத்திலே ஜீவிக்கிறான். இயேசுவின் வெளிச்சம் வாழ்க்கை இல்லாத ஒவ்வொரு கிறிஸ்தவன் எனப்பட்ட ஆளும் குடும்பமும் போதகரும் மெய்ப்பெரும் pastors, everyone, you are dead if you don't have the life of the Son. இதுக்கு பிறகு நீ இந்த வீடியோவை பார்க்காமல் விட்டாலும் that's okay. I'm telling you the truth. மகனை உடையவன் வாழ்க்கையை உடையவன். மகன் இல்லாதவன் வாழ்க்கை இல்லாத உன்னை கேள உன்னை மகன் இருக்கா, வாழ்க்கை இருக்கா, வெளிச்சம் வந்தாச்சு. அது இல்லாம இது உனக்கு சமஸ்கிருதம் கிரேக்க பாஷை. ஆதாமுக்குள் மரணம் இருந்தது. அந்த மரணம் மனுஷர்களுக்கு இருளாய் இருந்தது. அந்த இருளிலே எப்படி பிரகாசிக்கிறது? உன்னை கிறிஸ்தவன் என்று ஆவிக்குரிய கிறிஸ்தவன் என்று சொல்றது நிப்பாட்டு. உன்னை நீ வாஞ்சிக்காதே. பசுமாடு வீட்டை இருந்தா கறந்து பாலை காய்ச்சி குடி, அவன் வேண்டி அவன் கலந்து தருவான், அதை போடுவான், தண்ணி ஊத்துவான். லேவியரிலே சொல்லப்பட்டது, உன் தோட்டத்திலே 2 விதைகள் விதைக்காதே. No. பத்தொன்பது இப்படி இல்லையா? ஒவ்வொரு வகையான விதைகளை கலந்து உன் தோட்டத்திலே விதையாதே. இதெல்லாம் காரணத்தோடு தான் சொல்லப்பட்டிருக்கு. நின்றவன் போனவன் வந்தவன் எல்லாம் வார்த்தைகளை கடையில வேண்டின அவன் மிச்சமா வச்சிருந்த கறி எல்லாத்தையும் போட்டு சாம்பாராக்குவான். நீ விழுங்குறாய். உனக்கு நின்று உண்மை வரும் உள்ளே. நீ அதையும் இதையும் பேசி மந்திரவாத ஜபம் பண்ணி குடும்பங்களை பிரிச்சு கொண்டு தெரிவாய். மரணம், பிரிவு, தேவனை அறிய முடியாத நிலைமை, இருள் உள்ளே வந்தது. அதுக்குத்தான் இயேசுவா சொன்னார், Paul, I am sending you. புறஜாதியாரிடத்திலே 26:18. I don't know how to thank. 1981-82 இந்த வார்த்தைகள்
இயேசுவா எனக்கு காண்பித்து வழி நடத்தி. Look at this. இருளை விட்டு ஒளி. இருள் எப்ப வந்தது? ஆதாமிலே இருந்து. கீழ்ப்படியாமையினாலே ஒவ்வொரு மனுஷனும் இருளடைந்திருக்கிறான். அவன் இருதயம் இருள். 4:18 அவன் சிந்தனைகள் இருள், யோசனைகள் இருள், வெளிச்சமில்லை. இருளை விட்டு ஒளியின் இடத்துக்கு. இருள் மரணம், ஒளி இயேசுவின் வாழ்க்கை. அங்கால பிசாசின் அடக்குமுறையை விட்டு தேவனிடத்துக்கு. இதுக்கு தான் டெலிவரன்ஸ் என்று பேர். ரட்சிப்புங்கிற தமிழ் சொல்லுக்கு அர்த்தம் இல்லை. நீ அவருடைய கண்களை திறக்கும் போட்டு அவன் தான் சொன்னானே உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு போய் சொன்னான். தேவனை அறியும் கண்கள் மூடப்பட்டது, காதுகள் மூடப்பட்டது. அப்படியான நிலையிலே எகிப்திலே அவர் தமது வலிமையான கரத்தினாலே எகிப்து தேசத்தை நியாயம் தீர்த்து அவர்களை 10 வாதைகளால் வாதித்து, ஒரு வெட்டுக்கிளி, ஒரு தவளை, ஒரு தண்ணீர் எல்லாம் ரத்தம். அப்படி இருந்தும் அவர்கள் உள்ளான கண்களும் காதுகளும் மூடப்பட்டிருந்தது. உபாகமம் 29:2 தொடக்கம். உங்கள் கண்களுக்கு முன்பாக பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா உங்களுடைய தேசம் முழுவதுக்கும் யாவை செய்த பெரிய சோதனைகளையும் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்ணார கண்டீர்கள். கண்களுக்கு முன்பாக கண்ணார கண்டீர்கள். இந்த கண்களால் கண்டார்கள். அங்கால ஆனாலும் யெகோவா உங்களுக்கு உணரத்தக்க இருதயம், காணத்தக்க கண்கள், கேட்கத்தக்க காதுகள் இந்நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை. இந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் கிறிஸ்தவர்கள் எத்தனை? சபைக்கு வந்து செய்தியை கேட்டு பாட்டு படிச்சு போட்டு போகிறவர்கள் தொகை எத்தனை? உலகெங்கும் கேட்கக்கூடிய காதுகளும் பார்க்கக்கூடிய கண்களும் இல்லை. ஒரு சுவரோட போய் பேசலாம். அது தேவன் கொடுக்கிற காரியம். மனம் திரும்புகிறவர்களுக்கு உள்ளே இருந்து மரணம் வெளிக்கிட வேண்டும். மரணமாகிய இருள் போய் வெளிச்சமாகிய யெகோவாவின் வாழ்க்கை உள்ளே வர வேணும். அதுக்கு பேர் தான் விடுதலை, ஆரம்பம். தொடர்ந்து அந்த வெளிச்சத்திலே அவர் வறுமறை அல்லது சாகுமறை ஜீவிக்க வேணும். முடிவு பரியந்தம் அந்த வெளிச்சத்திலே நிலைத்திருக்கிறவன் மெனோ விடுதலை அடைவான். 24:13
மத்தியாக உலகம் எல்லாமே ஆதாமியுடைய பிரிவாகிய மரணத்தால் பிடிபட்டு வெளியரங்கமாக கிறிஸ்தவன், பிஷப், பாஸ்டர், அவர் இவன் வெளியிலே கிறிஸ்தவன் ஆவிக்குரிய ஃபுல் காஸ்பல் அது இதென்று சொல்லுங்க. உள்ளே இருளிலே இருந்து ஒளியின் இடத்துக்கு, பிசாசின் அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கு, அவர்கள் கண்களை திறக்கும்படி கண் மூடப்பட்டிருக்கிறது. வெளிச்சத்தை பெறும் முன் எங்கள் கண்கள் மூடப்பட்டிருந்தது. இன்னும் தொடர்ந்து வெளிச்சம் வர வர திறக்கப்படும். எவ்வளவு நாட்களாக சூரிய நாளிலே நாங்கள் ஆராதனை வைத்தோம். அதுவும் 10 கட்டளைகளிலே 4வது கட்டளை. எத்தனையோ பேர் வெளியிலே கிறிஸ்தவன், வெளியிலே போதுகிற பாஸ்டர், வெளியிலே பிஷப், வெளியிலே கிறிஸ்தவன், உள்ளே மரணம். அந்த 26:18 அதுக்கு முன் வசனத்தை பார்ப்போம். உன் சுய ஜனத்தாரிடத்தின் அந்நிய ஜனத்தாரிடத்தில் உன்னை விடுதலையாக்கி அவர்களை என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் அவர்களுக்குரிய சுதந்திரம் ராஜ்யம் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினர் சாத்தானை அதிகாரம் விட்டு அதுக்கு பிறகுதான் மரணத்தை விட்டு மரணத்தை விட்டு வாழ்க்கையை யோகானன் 5:24. இந்த மரணம் ஆதாமின் மூலம் பெற்றுக்கொண்ட உள் மரணம். அது அப்படியே இருந்து ஜீவிக்க எல்லா மனுஷனும் சாகிறதே இந்த பாவம் தாக்கினபடியால் எல்லாரும் சாகிறார்கள். நிறைய இது பற்றி ரோமருக்கு எழுதின புத்தகத்திலே பவுல் பேச இருக்கிறான். செக்அப், டு யூ ஹேவ் லைஃப் ஆர் டெத்? எத்தனையோ பிள்ளைகளுக்கு தகப்பன் தாய்மாருக்கு இப்படியே இருந்து செய்தியை கேட்பார்கள். ஒன்றும் உள்ள படுறதில்லை. ஏன்? மரணம், இருள், உள்ளுக்கு மரணம். மனம் திரும்பவும் இல்லை, மனம் திரும்ப யோசிப்பதும் இல்லை. வெளியிலே கிறிஸ்தவர்கள், உள்ளே ஆதாமின் வம்சம், ஆதாமின் வாழ்க்கை. பாவத்தின் சம்பளம் மரணம் அந்த நாளிலே பெற்றார்கள். அதுக்கு பிறகு வருடங்கள் போக உடல் மரணம் ஏற்பட்டது. இயேசுவின் வாழ்க்கை இல்லாமல் உடல் மரணம், அதை பெற்றுக்கொண்டவர்கள் இரண்டாவது மரணமாகிய நித்திய பிரிவு, எரிகடல், அதுக்கு
அதை பெற்றுக் கொள்வார்கள். It is a second death. உண்மையாக சொல்ல போனால் உடல் மரணத்தை பெரிதாக தேவன் எடுக்கவில்லை. உலகத்தை தெரியுமா? அல்லாஹ் தேங்க்யூ. லாசரஸ் உடல் மரணம் செத்து போனதும் அவர் செத்து போன்னு சொல்லவில்லையே, அவன் நித்திரை கொள்றான். வழியிலே வந்து சொல்லுகிறார்கள், இயேசுவின் இடத்திலே நீர் விரும்புகிற லாசரஸ் அந்த குடும்பம் அவன் வியாதியாயிருக்கிறான். அவன் நித்திரை அடையில் இருக்கிறான் என்று சொல்ல அவர்கள் சொன்னார்கள், எஜமான் அவன் நித்திரை எழுமுவான் தானே, அவங்களுக்கு விளங்கவில்லை. அப்ப வெளிப்படைய சொன்னார், லாசரஸ் செத்து போனான், நாங்கள் போய் அவனை எழுப்புவோம். உடல் மரணம் பெரிய காரியம் அல்ல, எல்லாருக்கும் நடக்கிறது. ஏன்? எல்லாரும் பாவம் செய்தார்கள், எல்லாரும் அந்த மரணத்தை ஆதாம் மூலம் பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் சாப்பிடும் நாளிலே சாகவே சாமீர்கள் என்று சொன்னதே தேவனை விட்டு பிரிவு. தேவன் அவருடைய வெளிச்சம் இல்லாத இருள் உள்ளுக்கு ஒவ்வொரு ஜனாதிபதி, பிரதம மந்திரி, ராஜாக்கள், பெரிய படித்த மேதைகள், பெரியவர்கள், தகப்பன் தாய், G20 G17 27 எல்லாரும் இந்த மரணத்தை உள்ளே கொண்டிருப்பார்கள். இயேசுவின் வாழ்க்கை இல்லாவிட்டால் மரணத்தை விழுங்க வேண்டியது வாழ்க்கை, இருளை விழுங்க வேண்டியது வெளிச்சம். வெளிச்சம் வந்தால் இருள் கொஞ்சம் கொஞ்சமாக போறதில்லை. அது இயேசுவின் வாழ்க்கை நாமும் விளங்கவில்லை. இயேசுவின் வாழ்க்கை இல்லாதவர்கள் செத்து போனவர்கள். இதைத்தான் எபேசியர் 2 அதிகாரத்திலே 1 வார்த்தையிலே கூறப்படுகிறது, கட்டளை இல்லாத வாழ்க்கையினாலும் அக்கிரமங்கள் பாவங்களினாலும் செத்து போயிருந்தவர்களாகிய உங்களை உயிர்ப்பித்தார். எப்படி அந்த வாழ்க்கை உள்ளே வந்தது? பாவங்களினால் செத்து போயிருக்கிறவர்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் அவரது வாழ்க்கையினால். அவர் அந்த வாழ்க்கை அவரது வார்த்தையிலே, அவரே வார்த்தை. இயேசுவா சந்தித்த போதகர்கள் உள்ளே மரணம், அந்த வேதபாரகர் அவர்கள் பிளான் பண்ணி கொண்டு போய் கொண்டார்கள். ஏன்? அவர்களுக்குள்ளே வெளிச்சம் இல்லை. ஆனால் தேவ
அறியாமலேயே நிறைவேற்றினார்கள். அவர்களுக்குள்ளே வெளிச்சம் இருக்கவில்லை. அதனால் இயேசுவின் வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. They could not receive. மனம் திரும்ப முடியவில்லை. இன்றைக்கு எத்தனையோ பேர் சர்ச்சுக்கு வந்து போறான். உள்ளே இருள், உள்ளே மரணம், உலகெங்கும் மரித்து செத்து போனவர்கள் பாடல் படிக்கலாம், பைபிளை கீறலாம், என்னமும் செய்யலாம், கிறிஸ்துமஸ் கொண்டாடலாம். இயேசுவா இல்லை, அவரது வெளிச்சமாகிய வாழ்க்கை இல்லை. சாகுமறை நீ கிறிஸ்தவனாய் இருக்கலாம், கத்தோலிக்க மெதடிஸ்ட் சிபிஎம் ஏஓஜி அல்லது எதுவாயும் இருக்கலாம். ஆவிக்குரிய சபை ஃபுல் காஸ்பல். கொஞ்சம் வெளிச்சம் உள்ளே வந்தது, சகையும் மாற்றம் அடைந்தான். பாவியாய் இருந்தவன், இருள் உள்ளே அடைத்து போய் இருந்தவன், இயேசுவின் நதியின் பிரசன்னத்தினாலே ஒளிச்சு தகாத விதமாய் எடுத்துக்கொண்ட பொருட்களை தோண்டி எடுக்கிறான், வெளியே கொண்டு வரான். போந்த பாருங்க, இதைத்தான் அமிழ்த்தி ஞானஸ்நானம் கொடுத்த யோஹானன், ஜான் தி பேப்டிஸ்ட், மனம் திரும்பினால் அதற்கேற்ற பழங்களை கொடுங்கள் என்று சொன்னது. பாவம் மரணத்தை கொண்டு வந்தது. இந்த மரணம் இயேசுவின் வாழ்க்கையிலாக நீக்கப்படும். அவரது வாழ்க்கை வெளிச்சம், எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற வெளிச்சம். வெளிச்சம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அக்கிரமங்களில் பாவங்களினால் செத்து போனவர்களாயிருந்த நம்மை மெய்சியாவுடனே உயிர்ப்பித்தார். அவரது தயவினால் விடுதலையாக்கப்பட்டீர்கள். இதிலே இருந்து, மரணத்திலே இருந்து, பிசாசின் வல்லமையிலே இருந்து, இருளிலே இருந்து. இதுக்கு தான் பெயர் born again. லூக்கா 9ஆம் அதிகாரம். அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, எஜமானே, நீர் எங்கே போனாலும் நான் உம்மை பின்பற்றி வருவேன். அதுக்கு இயேசுவா, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷ மகனுக்கு தலை சாக்கை உடமில்லை. என்ன சொல்லுகிறார்? இந்த பறவைகள் நரிகளுக்கு கொஞ்சம் தங்க இடம் இருக்கு,
அவர் தேவனுடைய சித்தத்தை செய்ய வந்தார். அவர் வாழ்க்கை மிகவும் நெருக்கமானது என்று சொல்றார் இந்த மனுஷனுக்கு. மக பின்னாலே வரும். It's not easy. No. You having a good time? Easy time? நீ அவரை பின்பற்றவில்லை. Forget about Christian life. I'm talking about the life you're following. If you are following Yeshua, it's going to be hard. பாதை நெருக்கம், கதவு ஒடுக்கம். பிரவேசிக்கிறவர்கள் கொஞ்சம் பேர். 59 லூக்கா 9:50. ஒருவருமே அவர் நோக்கி என்னை பின்பற்றி வாழ்றார். அதுக்கு என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு என்னை போகப்படும் என்றான். அதுக்கு இயேசுவா செத்து போனாக்கள் தங்கள் செத்து போனாக்களை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கி. தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்க உயிருள்ளவர்கள் தேவை. இந்த மனுஷன் தகப்பன் உடலிலே செத்து போன ஆபேல் மாதிரி அவரை அடக்கம் பண்ண கேட்டவன். ஓகே, 2 விதமான ஆக்கள். இவன் தகப்பன் உடல் மரணம் ஏற்பட்டு வீட்டை செத்து போனான். இவன் கேட்கிறான், நான் போய் தகப்பனை அடக்கம் பண்ணி போட்டு வாரன். இயேசுவா சொல்றான், நோ நோ, நீ செத்தவர்கள் அங்கே இருக்கிறவர்கள் செத்த உன் தகப்பனை அடக்கம் பண்ணட்டும். யார் செத்தவர்கள்? இயேசுவாவின் வெளிச்சம் எழுந்தவர்கள், உள்ளே செத்து போனவர்கள், உள்ளே இருளை உடையவர்கள். உன் வீட்டிலே அவன் தாயோ சகோதரனோ இனஞ்சனமோ அவர்கள் செத்து போயிருக்கிறார்கள். வரும் வழியிலே கரிசவர்கள், வரும் வழியிலே யூதர்கள். அவர்கள் உன் தகப்பனை சவகாலைக்கு கொண்டு போய் புதைக்கட்டும். நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை அறிவித்துக் கொள். ஏன் இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யம் அறிவிக்கப்படவில்லை? செத்து போனவர்கள் படிப்பிக்கிறார்கள், செத்து போனவர்கள் சபையிலே நிறைந்திருக்கிறார்கள். நீ உயிருள்ளவன் என்று பேர் வைத்திருக்கிறாய். But you are dead. You are dead. அந்த சபைக்கு தேவன் சொன்னது அங்க பாருங்க, நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டது செத்தவனாயிருக்கிறார். சர்தை சபையில இருக்கிற அவர்களுக்கு கூறப்பட்டதை you are dead. அவர்களுக்கு இயேசுவின் வாழ்க்கை இல்லை, வெளிச்சம் இல்லை. இப்படி எத்தனை சபைகள் இருக்கும் உலகம் இந்த 2000 வருஷங்களுக்கு பிறகு? சொல்லு பிள்ளை, சொல்லு பாப்பம், நீ உயிரோடு இருக்கிறாயா? உயிரோடு இருக்கிறவர்கள் தான் இயேசுவை சொல்லுவார், come over here, go and preach the kingdom. செத்தவர்கள் அறிவிக்க முடியாது. இங்கே உயிருள்ளவர்கள், இங்கே வெளிச்சம் பெற்றவர்கள், இங்கே இயேசுவின் வாழ்க்கை உடையவர்கள், they are sent, go and preach the good news of the kingdom. ஏன் ராஜ்யம் அறிவிக்கப்படுகிறது இல்லை? குருடு செத்தவர்களாயிருக்கிறார்கள். இயேசுவை கொண்டு வந்த ஒரே செய்தி, nobody wants to pray, they're dead. இயேசுவின் வார்த்தைகளை அவர் வாயினாலே கேட்ட
இந்த மனுஷனுக்கு அவருடைய நின்று கொண்டதுதான். ஆரோக்கியம் வந்து சொல்லிருக்காரு உந்த பஞ்சத்து போச்சு. அப்ப அவர்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு நான் போய் அந்த அடக்க அந்த வேலையில ஈடுபட்டு தாப்பனை அடக்கம் பண்ணி போட்டு வாரண்டு விட்டாரா? பதில், செத்தவர்கள் செத்தவனை அடக்கம் பண்ணட்டும். ரெண்டு விதமான, உள்ளே செத்தவர்கள் இயேசுவின் வாழ்க்கை இல்லாதவர்கள், சரீரத்தில் செத்தவர்கள் தாப்பன் அவனை அடக்கம் பண்ணட்டும். இன்றைக்கு எத்தனையோ செத்தவர்கள் செத்தவர்களை அடக்கம் பண்ண, அது நல்ல வேலை. பாட்டு படிப்பார்கள், பல நீண்ட நேரம் ஜபம் வைப்பார்கள். ஒரு 15-30 செகண்ட்ல அந்த ஆராதனையை முடிச்சு போட்டா, அல்லது ஒரு நிமிஷத்துல என்ன பாருங்க, எவ்வளவுதானா? இனி அதுக்கு பிறகு அங்க இருக்கிற செத்த கிறிஸ்தவர்கள் இங்க ஒன்றுமில்ல, அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாங்க, அவங்க பாட்டு படிக்க ஆரம்பிப்பார்கள். பாட்டெல்லாம் தேவைதானே? செத்தவர்கள் செத்தவர்களை அடக்கம் பண்ணட்டும். நீ போய் ராஜ்யத்தை அறிவி. யேசுவின் வார்த்தைகள் மூலம் அவனுக்கு வெளிச்சம் தொட்டுட்டது. So Yeshua is telling that man, let the dead bury the dead. No. செத்து போனவர்களாக இருக்கும் எத்தனையோ குடும்பங்களுக்கு ரிசவர்கள் எனப்பட்டவர்கள் உள்ளே வெளிச்சமில்லை. பாஸ்டர் வர வேணும், தூவாங்க ஆட்ட வேணும், பாஸ்டர் நீண்ட ஜெபம் பண்ண வேணும், பாஸ்டர் ஆராத்தி எடுக்க வேணும். வார்த்தை நோ. மரணத்தின் கோலம் அந்த செத்த வாழ்க்கை அங்கதான் செத்த வீட்டில் தெரிய வரும். மூஞ்சையும் மோரக்கட்டையும் வா வாழ்க்கையை வைத்திருக்கிறார்கள். விருப்பமில்லை கேட்க முடி போட்டு போவர். உண்மை. ஏன் உங்களுக்கு என் வார்த்தை கேட்க மனதில்லை? அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இல்லை. சொன்ன கணக்கு வேணாம். சரது சபை வெளியான ஹாய் ஹோய் பாட்டும் பதமும் பாட்டும் ஆடலும் பாடலும். ஆனா நான் சொல்லுகிறேன், you're dead. நீ செத்து போகிறாய். உயிருள்ளவன் என்ற பெயர் சரியான காரசாரமாக இருக்கிற சபை என்ற பெயர் உள்ளே dead. உள்ளே இருக்கிற செத்து போன நிலைமை பாபத்தினாலே
ஆதாமின் வம்சத்திலே வந்து உண்டாயினது. அதை தேவனுடைய மகன் இயேசுவின் வாழ்க்கை உள்ளே வந்து விழுங்க வேணும். மனுஷனுக்குள்ளே இருள், அவன் செத்து போயிருக்கிறான். ஒவ்வொரு மனுஷனும் எந்த எந்த அரசாங்கங்கள், ஒரு அரசாங்க ஜனாதிபதி, பிரதம மந்திரி, சாத்திரக்காரர்கிட்ட, அஞ்சனம் பார்க்கிறவர்கிட்ட, பாம்புகள் இடத்துல, முண்டங்கள் இடத்துல, எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி போன மாதிரி ஒரு மனுஷ மரணம் உள்ளே வெளிச்சமில்லை. So they went. அது உலகம். ஆதாமின் வாழ்க்கையாகிய மரணம். இயேசுவை சொன்னார், நானே வாழ்க்கை. நானே கிறிஸ்தவம் என்று சொல்லவில்லை. கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் மறந்து போக ஜபம் பண்ணு. அவருக்கு சொந்தமானவர்கள் செம்மறியாடுகள். செம்மறியாடு மற்றவர்கள் ஆடுகள் அவரை விட்டு பிரிக்கப்படுவார்கள். இது செம்மறியாடு. எங்கட ரோட்டெல்லாம் தெரிகிறது சும்மா ஆடு. இப்பொழுது பிரிவினை ஏற்படுத்துகிறார். எப்பயோ துவங்கியது. செம்மறி ஆடுகள், அவருக்கு சொந்தமான ஆடுகள், வாழ்க்கையை பெற்றவர்கள், வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாளாந்தம் அவருக்கு பின்னால போகிறவர்கள். மற்ற ஆடுகள், வெள்ளாடுகள் அவருக்கு சொந்தமானவர்கள் அல்ல. அவர்கள் நெருப்பு. அந்த முடிவு நித்திய நெருப்பு. ரெண்டு மாடுதான், ஆனால் செம்மறி ஆடுகள் தான் அவருக்கு சொந்தமானது. எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தான். ஆனா இந்த பிரிவு ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறார். செம்மறியாடுகள் வெளிச்சம் கிடைத்தபடியால், இயேசுவின் வாழ்க்கை கிடைத்தபடியால் செம்மறி ஆடுகளோடு தான் சேரும். நீ எந்த கூட்டத்திலே இருக்கிறாய்? இயேசுவின் வாழ்க்கை இல்லாவிட்டால் மரணம் உனக்குள்ளாய் குடிகொண்டு இருக்கிறது. சாப்பிடும் நாளிலே சாகவே சாவீர்கள் என்று சொன்ன அந்த மரண நிலை, பிரிக்கப்பட்ட நிலை ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும், ஒவ்வொரு கிறிஸ்தவன் எனப்படுவதற்குள்ளும் இருக்கிறது. அது இயேசுவின் வாழ்க்கையினால் விழுங்கப்பட வேண்டும். கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்தவம் விழுங்காது. சும்மா அவன் கதை கேட்கிறத விட இதே அடுத்த பாசை இயேசுவா என்ன சொல்றார் என்று பார். என்னை விசுவாசிக்கிறவன், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறான், மரணத்தை விட்டு ஜீவனுக்கு உட்பட்டாயிற்று. ஹலோ, யோவான் 5:24. மரணத்தை விட்டு ஆதாமின் மூலம் பெற்றுக்கொண்ட செத்த நிலைமையை விட்டு
வாழ்க்கைக்குள்ளே உட்பட்டாயிற்று. There is a change of condition. இயேசுவை பிரசன்னமாக உள்ளே உடையவன் தான் வாழ்க்கையை உடையவனாய் வெளிச்சம் உடையவனாய் இருக்கிறான். இப்ப அந்த வெளிச்சம் நாளாந்தம் அவரை பின்பற்றுகிறதனால் நடுப்பகல் வரைக்கும் உதிக்கிற பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல அதிகம் 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 அதிகமாய் வெளிச்சம் அடைந்து கொண்டு போவார்கள். ஒரு தர்க்க வெளிச்சம் வந்து காணாது. ஹலோ ஹலோ, ஒரு ரசிக்கப்பட்டேன், முடிவு வெள்ளக்காரன் பைத்தியம் அதை வாங்கி எடுத்த இந்தியா ஸ்ரீலங்கா சுத்த பைத்தியம். That's Christianity, not based on the word of Elohim. எதை கற்றுக்கொள்கிறாய் என்பதை கவனமாய் அறிந்து கொள். ஆராய்ந்து பார்க்க வேண்டிய உன்னுடைய பொறுப்பு. உயிரோடு இருக்கும் நேரம் இயேசுவின் வாழ்க்கை, இயேசுவின் வெளிச்சம் உள்ளே போக வேண்டும். அல்லது ஏற்கனவே குடிகொண்டிருக்கும் மரணம் உள்ளே போகாது. நீ சபையிலே இருக்கலாம், 10 சபையும் மாறி இருக்கலாம், இந்தியாவிலே இருக்கிற முழு போதையிற வார்த்தையும் கேட்டிருக்கலாம், இதையும் கேட்கலாம், ஒன்று நடக்காது. நீ மனம் திரும்பாமல் ஒன்றுமில்லை. செத்தவர்கள் ஊழியர்கள் எனப்பட்டவர்கள் மனம் திரும்பும்படியே எச்சரிக்க மாட்டார்கள். தேவனுடைய ராஜ்யத்தை அறிவிக்க மாட்டார்கள். ஜனங்களை ஆயத்தப்படுத்த மாட்டார்கள். அவர்கள் விரும்புகிற செய்தியை சொல்லுவார்கள். இயேசுவா இதை குறித்து நிறைய சொன்னார். பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் லூக் 9ஆம் அதிகாரம். செத்தவர்களை அடக்கம் பண்ணட்டும். பல செத்து போன கிறிஸ்தவர்கள் போதையர்கள் சரீர பிரகாரமாய் செத்த வீடுகளிலே ஆராதனை வைப்பார்கள். செத்தவர்களுக்கு செத்தவர்கள் வார்த்தை கொடுப்பார்கள். ஒரு பிரயோஜனம் இல்லை. உன் நிலைமை எப்படி? ராஜ்யம் அறிவிக்க வெளிச்சம் உனக்கு உண்டா? அல்லது தரமான ஒரு ஊழியம் உடலிலே செத்து போனவர்களை அடக்கம் பண்ணலாம், பாட்டு படிச்சு 2 ஜெபம் வயசு, அதுதான் அவர்களுக்கு சரி. உயிரிழவள் நெய் போய் ராஜ்யத்தை அறிவி. உன்னை சோதித்து அறிவாய வாழ்க்கை உள்ளே வந்ததா? அது
வெளிச்சம் பெருகிறதா? கவனிக்காமல் இருப்பாங்க. சரி, anyway, receive the blessing. Yavreka Yehovah Vesbreka. Yair Yehovah Panamelka. Isa Yehovah Panamelka. Vaidhamika Shalom. Yehovah உங்களை ஆசீர்வதி உங்களை காப்பார்கள். யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்கச் செய்து உங்கள் மேல் தயவாக இருப்பார்கள். யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார். யெகோவாவின் மேல் இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து இறங்கும். கிறிஸ்தவம் என்ற போர்வையிலே ஒளிந்து கொண்டிருக்காதே. உனக்குள்ளே யெகோவாவின் வாழ்க்கையான வெளிச்சம் உள்ளே வந்து நீ மாறி அந்த வெளிச்சம் நாளுக்கு நாள் பெருகி கொண்டு போகிறதாக அவதானித்துப்பார். மரண் நாட்டி நாம் வளர வேண்டும். அவருடைய விதை நாட்டப்பட்ட வளர வேண்டும். ஓட்டத்தில் விதை கிடக்கிறது இல்லை. ஓகே, நான் சொன்னதை சிந்தித்து பார். எங்கேயாவது ஒரு தனியார் இடத்துக்கு ஏழுமானா போய் இதை சிந்தித்து பார். கடற்கரை பெஸ்ட் பிளேஸ். ஒருவரும் இல்லாத இடத்துல அவரோடு வாயை திறந்து கதை, நான் எங்கே இருக்கிறேன். அதுதான் முதல் கேள்வி. ஆதாமுக்கு Where are you? Where are you? மரணம் உள்ளே வந்தது. மரத்துக்கு பின்னாலே மறைந்திருந்தார்கள். மரணம் வந்துட்டு Dead died. பாவம் மரணத்தை கொண்டு வந்தது. இவற்றை சிந்தித்துக்கொள். God willing, we will see you tomorrow. Till then, Shalom.